பரலோக தேவனே, எங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா, துதிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீரா ஆண்டவரே. நாங்கள் இந்த நாள்ல ரொம்ப பெரிய அளவுக்கு உபவாசத்து ஜெபிக்க முடியல, எல்லாம் நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவாங்க இசப்பா. ஆனாலும் காலையில அந்த செய்தியை இந்த பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்வதில் ஆண்டவரே மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தை படி ஆண்டவரே சத்தியத்தினால் பிள்ளைகளை விடுதலையாக்கும். எங்களோட தங்கிடும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாள்ல நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, தேவ சித்தத்திற்கு விரோதமா ஏதாவது வந்தா கடிந்து கொள்ளுகிறோமா? இயேசு கடிந்து கொண்டார், நாம என்ன செய்யணும்? நாம் எப்படி இருக்கிறோம்? தேவ சித்தத்திற்கு என்ன எப்படி அர்ப்பணித்திருக்கிறேன்? தேவ சித்தம், ஆண்டவருடைய சித்தம் செய்தாதான் எங்க போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு நாம போக முடியும். பரலோகத்துக்கு போறதுதான் என்னுடைய வாஞ்சை, என் விருப்பம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும், ஊழியக்காரங்கள்ல இருந்து எல்லாருமே என்ன செய்யணும்? தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். தேவ சித்தத்துக்கு விரோதமா ஏதாவது வந்தா இயேசு கடிந்து கொண்டார். நம்ம கடிந்து கொள்ளுகிறோமா இல்லைன்னா அர்ப்பணித்து விடுகிறோமா? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வசனங்களில் நான் வாசிக்கும் போது, அது முதல் இயேசு தாம் எருசலேமிற்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை நம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உனக்கு சம்பவிக்க கூடாதே, இது சம்பவிப்பது இல்லை, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது சம்பவிக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் என்ன செய்தாரு? பேதுருவை திரும்பி பார்த்து, அப்பாலை போய் சாத்தானே, எனக்கு இடர்லா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கவில்லை சொல்லி கடிந்து கொள்கிறார். அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை நான் வாசிக்கலாம். மறுபடியும் பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அதனுடைய மகிமையும் அவருக்கு காண்பித்து, இந்த இடத்துல பாத்தீங்களா, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல உலகத்தின் காரியங்கள் தேவனை விட்டு, பிதாவின் சித்தத்தை விட்டு பிரிக்க கூடுமானா அதை நம்ம அப்பால போ சாத்தானேன்னு சொல்றோமா? ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வந்தா சர்ச்சுக்கு வர நேரம் தான் அங்கேயும் வேலைக்கு வைக்கிறாங்க. அதனால சர்ச்சுக்கு வரல, நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 வாங்கினவங்களுக்கு 50,000 தருவேன்னு சொன்னாங்கன்னா உடனே 50,000 தராங்களே. ஆண்டவர் வேண்டாம், நம்ம போக போறோமா? நீங்க போக போறீங்களா? இல்லைன்னா ஆண்டவர் இயேசுவை போல பிதாவின் சித்தம் செய்ய உங்களை அர்ப்பணிக்க போறீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. அன்னாளுக்கு மலடி என்று சொல்லி ஒரு பட்டம் இருந்துச்சு. எல்லாருமே என்ன செய்தாங்க? அவளை மலடி மலடின்னு கூப்பிட்டாங்க. ஏன்னா குழந்தை இல்லாதனால மலடி என்கிற பட்டத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனா ஒரு நாள் வந்தது, அன்னாள் தீர்மானம் பண்ணாங்க, ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்துல அழுது ஜெபித்து, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற இடத்துல நான் மட்டும் உள்ளத்துல அழுது ஜெபிச்சு, வாய் திறந்து சொல்லல, சத்தமெல்லாம் போடல, அமைதியா கண்ணீர் வடித்து ஆலயத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கும் போது அன்னாளுக்கு ஆண்டவர் சாமுவேல் என்கிற ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளையை வாங்கி அந்த பிள்ளைய கர்த்தருக்கே கொடுத்துட்டாங்க. இந்த அன்னாள் என்ன செய்தாங்க? கர்த்தருக்கே கொடுத்துட்டாங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்ம என்ன செய்யக்கூடாது? திருடி கொள்ளக்கூடாது. தேவ மகிமை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை நம்ம எப்ப திருடுறோமோ சாத்தானுக்கு இடம் கொடுக்கறதா அர்த்தம். உடனே சாத்தான் என்ன செய்வான்? போனவன் 7 பிசாசு கொண்டு வந்து உள்ள வந்துருவான். வசனம் சொல்லுது பாருங்க, ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னாடி எல்லாத்தையும் காமிச்சாராம். அவர் தேவகுமாரன் தானே, ஏன் அவர்கிட்ட போய் காமிக்கணும்?
ஏன்னா அவர் 100% மனுஷனாகவும் இருந்தாரு, 100% தேவனாகவும் இருந்தார். ஹல்லேலூயா. தேவகுமாரனாகவும் இருந்தாரு, மனுஷகுமாரனாகவும் இருந்தார். மனுஷர்களை போல, நம்மை போல பாடுள்ள மனுஷராகவும் இருந்தார். அவருக்கு உணர்வுகள் இருந்துச்சு, அவருக்கு பசி உண்டாச்சு, அவருக்கு அழுக வந்துச்சு, அவர் ஆனந்தமாய் இருந்தார். ஒரு சில இடங்கள் அவர் ஆனந்தமாய் அதை குழந்தைகள் பாலகர் வாயினாலும் அப்படி சொல்ற இடத்துல பாருங்க, அவர் ஆவியிலே களி கூர்ந்தார், ஆவியிலே கலங்கினார், ஆவியிலே பெருமூச்சு விட்டார், ஆவியிலே கட்டளையிட்டார். அப்ப எல்லா உணர்வுகளையும் உடைய ஒரு மனுஷனை போலவும் அவர் இருந்தார், தேவகுமாரனாகவும் இருந்தார். நம்ம எப்படி இருக்கணும்? உலகத்துல இருந்தாலும் நாம் உலகத்தார் அல்லன்ற மாதிரி வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியிலே நான் அந்த ஆவிக்குரிய சிந்தை இல்லைன்னா உண்மையான ஊழியக்காரங்க நிக்கவே முடியாது, ஊழிய செய்கிறவங்க நிக்கவே முடியாது. உங்களோட பேசிக்கிட்டே இருந்தாலும் ஏன் உள்ள எங்க இணைக்கப்பட்டிருக்கணும்? பரலோகத்தோட இணைக்கப்பட்டிருக்கணும். ஊழியர் செய்ய வர்றவங்களுக்கு பரலோகத்தோட நம்ம கான்டாக்ட் வச்சிருக்கணும். இந்த பூமியிலே நாம் தேவ சித்தம் செய்தால் இல்லைன்னா தப்பிக்க முடியாது. இந்த கடைசி காலம் அப்படிப்பட்ட காலம். வெள்ளம் போல சத்துருவங்களை மேற்கொள்ள வரும்போது கர்த்தருடைய ஆவி என்ன செய்வாரா? அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். எப்படி நமக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரோ, பொல்லாத தீய கிரியைகளுடைய கண்களும் நம்ம தான் பார்த்துட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம அவருடைய தந்திரத்துக்கு தப்பணும்னா என்ன செஞ்சாலும் கர்த்தரோட தான் இருக்கணும். மேலான காரியங்களை நாம் யோசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பூமிக்குரிய காரியங்களை யோசிக்க வைக்கிற, உணர வைக்கிற ஆவிகளை நம்ம என்ன செய்யணும்? கட்டியப்படப்பட்டு சுட்டி எரிக்கணும். உங்களுடைய அவயவங்களை அழித்து போடுங்கள் இருக்குது. இந்த பூமிக்குரிய லஸ்ட் கொண்டு வருகிற ஸ்பிரிட், இச்சையை கொண்டு வருகிற ஆவிகள், அனாசையை தூண்டுகிற ஆவிகள், பொருளாசையை தூண்டுகிற ஆவிகள், பொறாமையை கொண்டு வருகிற ஆவிகள், பெருமையை கொண்டு வருகிற ஆவிகள், எரிச்சலையும் கசப்பையும் தூண்டி விடுகிற ஆவிகள், எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? கொண்டு வருகிற அந்த சாத்தானுடைய கிரியைகளை எரிக்க வேண்டும், சுற்றி எரிக்கணும். அதுக்குதான் அக்கினியை தேவன் கொடுக்கிறார். அக்கினி நமக்குள்ள வரணும். எல்லாத்துல அக்கினி நம்ம மேல, அந்த அக்கினி அபிஷேகம் நமக்குள்ள அதிகமாய் வரணும்னு கேட்கணும். நமக்குள்ள என்ன வெயில் உஷ்ணம் இருந்தாலும் சரி, அக்கினி அபிஷேகம் எனக்கு பிரதர் தினகரன் பாடுறது நினைக்கிறேன்ல, பாடலாமா? அக்கினி அபிஷேகம் நீரிடு, தேவ ஆவியால் நிறைந்திடு. அக்கினி அபிஷேகம் நீரிடு, தேவ ஆவியால் நிறைந்திடு. தேவா தேவா இக்கணமே இனிதிடு. தேவா தேவா இக்கணமே இனிதிடு. பரமன் இயேசுவை நிறைத்தீரே, பரிசுத்த ஆவியால் நிறைத்திடு. உந்தன் சீஷருக்கு அளித்தீரே, அன்பின் அபிஷேகம் ஈந்திடு. தேவா தேவா இக்கணமே நீந்திடு. அக்கினி அபிஷேகம் ஈந்திடு, தேவ ஆவியால் நிறைத்திடு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள், காதிலனா கேட்கவே வேண்டாம். கர்த்தர் நல்லவர். இதுல நம்ம பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி, எங்க இருந்து பார்த்தா உலகம் தெரியும், எங்க இருந்து பார்த்தா உங்களை வழிவிலக செய்ய முடியும், எங்க இருந்து பார்த்தா கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்வீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துவான் பிசாசு. அதனால்தான் ஆவிக்குரியவர்களாகவே இருக்க வேண்டும். ஆவிக்குரியவங்க பூமிக்குரியவர்களா மாறினா ஒரு செகண்ட் போதும் சத்துரு போட்டு தள்ளிடுவாங்க. அதனால்தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர்களுடைய வார்த்தைகள் கேட்கிற செவி வேண்டும். வசனம் சொல்லுது பாருங்க, சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் தருவேன் என்று சொன்னார். இயேசு என்ன சொன்னாரு? அப்பாலே சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கேன்னு சொன்னோன்னு அவங்க ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கு எவ்வளவு முதலிடம் கொடுக்கிறோமோ,
பிசாசு உங்களை தொடவே மாட்டான். இடையில என்ன சித்தம் வந்திருக்கு? நம்ம சித்தம் கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமா ஏன் சித்தம் வந்துடுறதுனால என்ன ஆகுது? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிசாசு கையில விழுந்துரும், பிரச்சனையில விழுந்துரும், அந்தகார வல்லமைகள்ல விழுந்துரும். அப்படிதானே? எனக்கு தேவன் என்னை நடக்கிற பாதையில நான் நடக்கணும், உங்களை நடக்கலாம், நீங்க நடத்தப்படணும். அதுக்காக நீங்க நடக்கிறீங்க, நானும் நடக்க முடியுமா? அது மாதிரி செய்யும்போது எனக்கு என்ன செய்யும்? அடிதான் கிடைக்கும். சில இடங்கள்ல எல்லாம் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. அடுத்தது பாருங்க, லூக்கா 8:19 முதல் 21 பாத்தீங்கன்னா என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக பணக்காசும் வரக்கூடாது. நம்ம நேசிக்கிறவங்களை போல பேசுகிற மற்றவருடைய வார்த்தையானாலும் கடித்து கொள்ளணும். ஆண்டவர் நினைக்கல 12 பேர் இருந்தாங்க, ஒருத்தருக்கு மட்டும்தானே நம்ம மேல அக்கறை வந்துச்சு அப்படின்னு பேதுருவை தட்டி கொடுக்கல, முதுகுல தட்டிலாம் கொடுக்கல, என்கரேஜ் பண்ணல. பிதாவின் சித்தத்துக்கு விரோதமாய் வருகிறாய், சாப்பானை போன்டர். அத மாதிரி நம்மள என்ன செய்யணும்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்த ஃப்ரெண்ட் இருந்தாலும் சரி, ஊழியர் செய்யாம இருந்தா என்கிட்ட நண்பன், என்கிட்ட நல்ல ஃப்ரெண்டா இருப்ப, நான் உனக்கு ஃப்ரெண்டா இருப்பேன், உன்னை கேவலப்படுத்த மாட்டேன். ஆனா நீ ஊழியர் தான் வேணும்னா உன்னைய எங்க வேணா போய் உன்னை அசிங்கப்படுத்தலாம் யார் சொன்னாலும் கவலைப்படக்கூடாது. ரொம்ப நாளைக்கு உண்மையெல்லாம் ஒழிஞ்சிருக்காரு, உண்மை கட்டாயம் வெளியே வரும். கர்த்தருக்கு சித்தமான நிந்தன அவமானத்தை வாங்கினா கூட சரி, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஐக்கியம் தேவையே கிடையாது. அந்த ஒரு மனுஷன் தேவையே கிடையாது. அந்த ஒரு உறவு தேவையே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கவனிச்சு கேட்டுட்டே இருக்கிறார். இப்படியே நம்ம வெளியே போய் வாழணும். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், எதை குறிச்சு பார்த்தோம்? பணம், காசு, சொத்து. அப்படிதானே? ஒரு பெரிய பணக்காரன் இருந்தா போதும், என் மகன் எப்படி இருக்கணும்? ராஜாத்தி மாதிரி அவன் வச்சுக்குவான். பணம் மட்டும் போதுமா ராஜாத்தி மாதிரி வைக்கிறதுக்கு? எத்தனை நாளைக்கு அந்த பணம் இருக்கும்? சில தாய் தகவல் என்ன செய்வாங்க, பிள்ளைகள் அந்த பாவத்துக்கு விட்டுருவாங்க. அது தப்புன்னு தெரியும். அந்த பாதையில அந்த பிள்ளை போனா ஆண்டவருக்கு விரோதமான தப்புன்னு தெரியும். ஒரு ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளை, திருவிருந்துல பங்கு பெறன்னு சொல்ற பிள்ளை, அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு சொல்ற பிள்ளை அந்த பாவத்துக்கு போக கூடாதுன்னு அம்மா அப்பாவுக்கு தெரியும். ஆனா அந்த அம்மா அப்பாவை என்ன செய்வாங்க? பணம் வருது, காசு வருது, நான் வாழ்க்கையில் என்னத்த பார்த்தேன், என் பொண்ணாவது நல்லா வாழட்டும், மாசம் மாசம் ஒரு 50,000 ரூபாய் அனுப்பும் அப்படின்னு விட்டுருவாங்க பாருங்க. கடைசியில அதனுடைய முடிவு என்ன ஆகும்? பாதாளம் தான், ஒரு வழியே கிடையாது. ஆண்டவரை ஜெயித்தார். அதே போல நாமும் ஜெயிக்க வேண்டும். உலகத்தினுடைய எல்லா ஆசீர்வாதமும் யாரு கொடுக்குறாங்க? அந்த பைத்தியக்காரன் இயேசுவுக்கு கொடுக்குறான். இப்படிதான் பிசாசு காமிக்கும். கொஞ்சத்துல இருந்து மெதுவா வரும் பாத்தீங்களா, அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் என்ன செய்ய மாட்டாரு? வேதனையை கூட்டவே மாட்டார். ஒரே நாள்ல கோடீஸ்வரர் ஆகணும்னா அதெல்லாம் நிலைக்காது, அது நிலைக்காது. அது அருவருப்பானது, கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. அடுத்ததாக எதை நம்ம முன்னாடி வைக்கிறோம்? லூக்கா 8:19 முதல் 21. அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தினாலே அவர் அண்டையிலே அவர்கள் சேரக்கூடாது இருந்தது. அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். இந்த மாதிரி நமக்கு ஆண்டவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோமா? பெற்ற தாயே இருந்தாலும் சரி, தகப்பனே இருந்தாலும் சரி, சகோதரனே இருந்தாலும் சரி, சகோதரி இருந்தாலும், கணவனும் மனைவியும் யாரா இருந்தாலும் சரி, தேவ சித்தத்தை செய்வதற்காக நம்ம அர்ப்பணிச்சிட்டோம்னா அதுல நம்ம எப்படி இருக்கணும்? உறுதியாக வாழ வேண்டும். அதுல எந்த உறவுகளுக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்ன செய்யறது? மகனை நேசிக்கலாம், அதுக்காக மகன் ஒரு விக்கிரகமா மாறிடக்கூடாது. மகளை நேசிக்கலாம், விக்கிரகமா மாறிடக்கூடாது. கணவன மனைவியை ஒருத்தர் நேசிக்கலாம், விக்கிரகமா மாறிடக்கூடாது. ஊழியக்காரியாக ஊழியத்தை நேசிக்கலாம், ஆனா இது எனக்கு விக்கிரகமா மாறிடக்கூடாது. எது ஒண்ணு விக்கிரகமா ஆண்டவர் அதை எடுத்துருவார் பாருங்க. காதுல விக்கிரகமா இருந்ததுதான் முதல்ல எடுத்தாரு. கம்மல், அப்ப நீங்க போடுற கம்மல்லாம் கிடையாது.
குரத்தி கம்மல் தெரியுமா, அதுதான் போடுவேனே. அதே மாதிரி குரத்தி வளையல் இவ்வளவு போடுவேன், 12 வளையல் குறையாம போடுவேன். அது விக்கிரகமா இருந்துச்சு, மேட்சா இந்த கலர்னா அதே மாதிரி. கல்யாணம் முடிஞ்சோன்னு நினைச்சேன், 2 தான் எங்க அம்மா போட்டாங்க. 2 வளையல கோல்டன் வளையல போட்டு நடுவுல எல்லாம் மேட்சா போடணும்னு வாங்கி நல்லா அடிக்க வச்சிருந்தேன். என் ஹஸ்பண்ட் முதல் நாள் வந்தோன்னு கேட்டாங்க, இதெல்லாம் என்னதுன்னு கேட்டாங்க. இது எனக்குரியது அப்படின்னா, இந்த மரியாதையா நீ இந்த ரூம் எடுத்து போட்டுருக்க, இந்த ஒண்ணு கூட அவன் கையில பார்த்துன்னா அவ்வளவுதான். நான் முதலே சிறகு உடைச்சுதான் ஆகணும். எனக்கு தெரியாது ஏண்டா உடைக்கிறாரு அப்படின்னு நினைச்சேன். நான் பார்த்தேன், உங்களை சிஎஸ்ஐ பெண்டிகாசல் லெவலுக்கு கொண்டு வர முடியல. உள்ள பெண்டிகாசல் வெறி இருக்குது, ஆனா ஒண்ணும் நடக்கல. கதை ஒண்ணு என்ன செஞ்சேன், சரி சிஎஸ்ஐ சர்ச்சு தான் வரணும். எங்க சர்ச்சு சிஎஸ்ஐ நாங்க ஒண்ணுமே தெரியாதாங்க, ஒரு ஜபம் கூட தெரியாது. ஆனா ஒரு வைராக்கியம் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க ரிலேட்டிவ் எல்லாரும் சிஎஸ்ஐ. அதனால இவங்க என்ன செய்ய, நான் சிஎஸ்ஐ நீ அங்கதான் வரணும். சரி போவேன். போய் பார்த்தேன், எல்லாரும் நல்லா நிறைய பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு நிறைய நகையெல்லாம் அள்ளி போட்டு பூவெல்லாம் வச்சுட்டு வந்தாங்க. சரி நகை அள்ளி போட முடியல, பூ வைக்கலான்னு பார்த்தேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, குரத்தி மாதிரி பூ வச்சுட்டு வந்துருக்குறேன். மல்லிப்பூ யார் தெரியுமா பாம்பேல, நீங்க நல்ல பொம்பளை தானே, நத்திங் போட அப்படின்னா. அப்புறம் வளைய பட்டு புடவை நல்லா அகலமா கட்டிட்டு போலாம். 1-2 புடவை இருக்குள்ள, கல்யாணம் முடிச்சு கொடுத்தப்ப அம்மா கொஞ்சம் வாங்கி தருவாங்க, யாராவது வாங்கி கொடுப்பாங்க. அதை கட்டிட்டு போலாம். கரெக்டா நீ கல்யாணம் வீட்டுக்கு வந்தியா, கோயிலுக்கு வந்தியா, சர்ச்சைக்கு வர்றதால மரியாதை வேறுபடுறது. இப்படிதான் என்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாரு. தேவ சித்தம் செய்யணும்னு நான் விரும்பல. என் வீட்டுக்காரர் வச்சுதான் என்னைய மாத்தினார். ஒரே ஒரு காட்டன் புடவை கூட வாங்கிட்டு வந்தாங்க. செம்ம கோவம் வந்துச்சு. நான் கேட்டேன், நல்லா கிழவிய காட்டன் புடவை கட்டுறதுக்கு என்ன, அப்பெல்லாம் ரொம்ப ஸ்லிம்மா தான் இருப்பேன். அது காட்டன் எல்லாம் கட்டினா அழகா தான் இருக்கும், ஆனா அந்த காட்டனை ஏத்துக்கிற மனசு இல்லை பாருங்க. இப்ப காட்டன் தான் ரொம்ப பிடிக்கும். எத்தனையோ வருஷமா காட்டன் தான் ரொம்ப பிடிக்கும். என்னதான் புடவை எடுத்து வைப்பேன், அப்பா இந்த வெயிலுக்கு தாடாது, எடுத்து வச்சுக்கலாம் உள்ளதுக்கு போட்டு இதை கட்டு வந்துட்டேன். காட்டன் தான் நல்லா இருக்கு. தேவ சித்தம் செய்யறதுக்கு ஒப்பு கொடுக்கறதா கஷ்டம். எதெல்லாம் எனக்கு விக்கிரகமா இருந்துச்சோ அது எல்லாத்தையும் என் ஹஸ்பண்ட வச்சு ஆண்டவர் என்ன செய்தாரு, கொஞ்சம் கொஞ்சமா என்னை சரியாக்குறாரு. என் பிள்ளைகள் எனக்கு விக்கிரகமா இருந்தாங்க. ஏன்னா அந்த கிளைகள்னா எங்கேயாவது போலாம் பசங்க கிட்ட. அவங்க பிள்ளைகள் என்ன சொன்னாங்க, என் பொண்ணு தான் முதல்ல பாடம் காமிச்சு, அது ஒரு வேலைக்கு போச்சு. உடனே அங்க என்ன கேட்டுருக்குறாங்க, என்ன நீங்க யூத் ஸ்டேஜ்ல வீணாக்கிட்டியா, காலேஜ் போலியா, நீ இல்ல போல, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு இல்ல போல, இப்ப நீ என்னதான் எப்படிதான் இருக்கிற. இந்த அம்மா இவங்க ஸ்பிரிச்சுவல் கதையெல்லாம் விட்டுருக்குறாங்க, சிம்சன் மாதிரி. உடனே என்ன பண்ணாங்க, கூட வச்சு எல்லாம் கீழே கவுத்தி போட்டு முதுகுல நல்லா சாத்தி இதுவாக்கிட்டாங்க. அப்ப அது என்கிட்ட கேட்டுச்சு, சரி என்னைய இந்த மாதிரி ஒரு அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது. என் வாலிப வயசுலாம் வீணா போயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இப்படி அடி வாழ்ந்த அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரே சண்டை. நான் அழுதேன், வேற என்ன செய்யுது. அப்புறம் நான் சொன்னேன், உங்களுக்காகவே என் லைஃப்ல எவ்வளவு ஸ்பாயில் பண்ணிருப்பேன், எவ்வளவு விட்டு கொடுத்துருப்பேன். உங்களை வளர்க்கறதுக்காகவே என் லைஃப் எல்லாம் நான் பாழாக்கினேன். உங்க கூட தானே இருந்தேன். உங்களை வளர்க்கணும், உங்களை படிக்க வைக்கணும், உங்களை கூட்டு போய் விடணும், கொண்டு வரணும், இவ்வளெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னா, நீ சார் பாஸ் ஆகும், நான் பாசிக்கிறது ஜோப் பண்ணனேன், உபவாசித்தேன் அப்படின்னு சொன்னா சொல்லிச்சு. உங்களை யார் இப்படி வாழ சொல்றது, உங்க வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க தெரியல, உங்க வீட்டுக்காரோட நல்லா சந்தோஷமா இருக்க வேண்டியதானே, எங்களை எதுக்கு பாத்தீங்க அது கேட்கு. அங்க ஒரு அடி கொடுத்துச்சா, எதை நேசிச்சாலும் அது பிரச்சனை தான். என் ஹஸ்பண்ட் மறிச்ச அப்புறமா என் பிள்ளைகிட்டே போயிடணும்னு நினைச்சேன், அங்கே அடி கொடுத்துச்சா. கடைசி எங்கதான், இங்கதான் நம்மளை வச்சிருக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்புறது. யார் என்ன பார்க்க பிடிக்கிறோ இல்லையா, அங்கதான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்துல இருந்தும் தேவ சித்தம் மட்டும் செய்யறாங்க. நீங்க சொல்லி பாருங்களேன், வாழ்க்கை மாறிடும். உங்க விருப்பம் விரும்புறீங்களோ இல்லையா, வாழ்க்கை மாறிடும். தேவ சித்தத்தின்படி வாழ தீர்மானிக்கிறதுக்கு உபத்திரம் வரலாம், ஒண்ணு கூட வீணை கிடையாது. ஹல்லேலூயா. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல், முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல், என்னையுமே சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார், என்னையுமே
ஆகுவார். தேவன் சித்தம் நிறைவேற எமையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எமையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. அல்லேலூயா. எத்தனை பேர் இனிமையாவது ஒப்பு கொடுப்பீங்க? ஹல்லேலூயா. கஷ்டமா தான் இருக்கும். தூங்குறவங்களை எழுப்பி விட்டு கை தூக்க வைங்க. ஹல்லேலூயா. சூப்பரா ஃபர்ஸ்ட் ரோலே தூங்கிட்டே இருந்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என் தாய் யாரு, என் சகோதரன் யாரு, என் சகோதரி யாரு? தேவனுடைய சித்தத்தின்படி செய்றீங்க பாத்தீங்களா? நீங்க தான் என் தாய், நீங்க தான் என் தகப்பன், நீங்க தான் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சகோதரர், என்னுடைய சகோதரி எல்லாம் நீங்க தான் சொல்றாரு பாருங்க. என் பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்க இருக்கீங்க? சர்ச்சில். வேற வேலையே கிடையாது, அம்மா தான் வேலை. ஒண்ணு வீட்டுல இருப்பேன், இல்லைன்னா சர்ச்சில் இருப்பேன், இல்லைன்னா லிங்க்ல இருப்பேன். எங்க பிள்ளைகளோட இருக்கதான் எனக்கு வேலை. ஏன் நீங்க தனியா விட்டு தெரிஞ்சிச்சுல? ஆனா என் பிள்ளைகளோட இருக்க, என் குடும்பத்தோட இருக்க. எத்தனை பேர் அதை ஏத்துக்கிறீங்களோ தெரியல. நான் அப்படிதான் நினைச்சிருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, நமக்கு சொந்தமானதிலே வந்தார். சொந்தமானதிலே வந்தார். சொந்தமானவர்கள் என்ன செய்யல? அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பிதாவின் சித்தம் செய்ய யூத குலத்துக்காகவே வந்தார். யூதர்கள் என்ன செய்யல? ஆண்டவராக இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சொந்தமானவர்களுக்காக நீங்கள் செய்யற காரியங்கள் எல்லாம் யோசித்து பாருங்க. கர்த்தரை உதாசீனப்படுத்தி உங்க குடும்பம் செய்றீங்களே, அது என்ன லாபம் இருக்கு? யோசித்து பாருங்க. சில பேர் வேலை செய்றீங்க, ஹஸ்பண்டும் இல்ல, புள்ள புண்ணியம் கிடையாது, வேலை 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 வேலை. எது வரைக்கும் உங்களை வரவேற்பாங்க? தம்பியோ தங்கச்சோ யார் வரவேற்பாங்க? எவ்வளவு காலம் உங்களை வரவேற்பாங்க? யோசிச்சு பாருங்க. எல்லாம் உங்க உடம்புல கலர் இருக்க வரைக்கும், நீங்க பணம் கொடுக்குற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நடுத்துல தூக்கி போடுவாங்க. அப்ப யார் தான் தாங்கணும்? கர்த்தர் தான் தாங்கணும். அல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உன் காருண்யத்தாலே நல்ல நேசரே. உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அபிஷேகம் இறந்துட்டு ஆள் மாறி இந்த கூட்டு வச்சு கொஞ்ச நேரத்துக்கு அபிஷேகம் நடக்கும். அப்படிதானே? கிறிஸ்துலாவுடைய பிள்ளைங்க ரெண்டும் அப்படிதான் வளர்ந்துச்சு. கர்ப்பத்துல இருந்தே அபிஷேகப்பட்டே வளர்ந்துச்சு. இது நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. இது இப்ப காமிக்கிறது வேலை காமிக்கு. அது கூப்பிட்டு வச்சு அனாயிட்டிங்ல நடந்தா போதும். அது அடுத்த வாரத்துல நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. கர்த்தர் நல்லது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, தேவ சித்தப்படி செய்யறவங்களோட நம்ம ஒட்டி கொள்ள வேண்டும். உறவுகளுக்கு மேலாக தேவனை நேசிக்கணும். தேவ சித்தம் செய்கிறவங்களோட இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு. மறுபடியும் உலகத்துக்கே போனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. உலகம் நேசிக்கும், நைஸ் பண்ணி என்ன செய்யும்? உள்ள போட வேண்டியதை போட்டுரும். முன்னாடி ஒரு சகோதரி வந்து ஆடிட்டு இருப்பாங்க. அது பேசும், நல்லா பேசும். இப்ப நிறைய பேசுற விசுவாசிகள் எழுதி இருக்கு. பேசாததான் பிரச்சனை. பேசிச்சுன்னா ஈஸியா துரத்திடுவாங்க. போமாட்டேன் அப்புறம் போயிடும். அது வாய் திறக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். திறந்துச்சுன்னு வச்சுக்கங்க, நல்லா பாம்பு கிட்ட ஆகும். அந்த மாதிரி தான்
இந்த இடத்துல பாருங்க, அந்த அம்மா வந்து அப்படிதான் சொல்வாங்க, நீங்க வந்தா நீ பிசாசு துரத்தி விடுறியா, செத்தாவிய துரத்திட, அவங்க என்னன்னா மந்திரம் பண்றாங்க, நீ சொல்லி சொல்லி சொல்றதெல்லாம் அது கேட்கவே கேட்க. அந்த பொம்பளை என்ன பண்ணுவாங்க, இவதான் என் பொண்ணு தான், நான் தாவி பிடிச்சிருக்கேன் அவளை என்ன, அவ வந்து என்ன பண்றாங்க, நீ சொல்ற அதை வாங்கி தின்னாத இதை வாங்கி தின்னாத, நீ வீட்டுல வந்து நீயா காப்பாத்துற, அது என்ன பண்ணுது, எவருக்கு கொடுத்தாலும் நல்ல அதிரசத்தை வாங்கி தின்னுச்சு. தீபாவளியோட அம்மாவுக்கு வேலை பண்ணி கொண்டு வந்தாங்க, அதிரசம் நல்லா தின்னுட்டு இன்னைக்கு வந்து கஷ்டப்படு, நீயா துரத்துற, இங்க வந்தா நீ துரத்திடுற, அங்க போனா யார் பாதுகாக்கிறது? பாருங்க எவ்வளவு சத்தியத்தை அதையே சொல்லி கொடுக்கு, விசாரிச்சு சொல்லி கொடுக்கு. சர்ச்சைக்கு வந்தா விடுதலை, வீட்டுக்கு போனா காப்பாத்துறதுக்கு உங்க கையில இருக்குது. வீட்டுக்கு போன உடனே நீங்க காப்பாத்தாம கோவப்பட்டு எரிச்சல் அடைஞ்சு கெட்ட வார்த்தை பேசி ஏதாவது தேவனை துக்கப்படுத்துற காரியங்கள் செஞ்சீங்கன்னா காலையில நல்லா இருந்தீங்க, சாயந்தரம் வரும்போதே அப்படிதான் வருவீங்க. ஏன் வருது கேக்குறாங்க சில பேர். என்ன சிஸ்டர் அது எப்படி வரலாம்? ஏன் இல்லை, நான் ஜெபம் பண்றேன், 3 வேளை ஜெபம் பண்றேன், 10 அதிகாரம் ஒரு நாளைக்கு வாசிக்கிறேன், என்கிட்ட எப்படி வரலாம்? இடம் கொடுத்தா இடம் பிடிக்கிறேன் இல்ல. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, யார் எனக்கு தாயார், யார் எனக்கு சகோதரர் சகோதரிகள், தேவ சித்தப்படி செய்யறாங்க தான். அடுத்து யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் ஆண்டவர் உயிரோடு எழுந்த பிறகு என்ன செய்யறாரு? ஒரு சில பேருக்கு தரிசனம் கொடுக்கிறார். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டு இருந்தார்கள். அங்க நமக்கு தெரியும், திராட்சரசம் என்ன பண்ணுதான், குறைவுபட்டு போனது. அப்பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்றார், ஸ்திரீயே, எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய தாய் வேலைக்காரனை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்க. இப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட பாத்தீங்களா, நம்ம நேரம் எப்பவுமே இருக்கு. ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரட்சிக்கப்பட்ட நபர் கிடைச்சா போதும், அவங்க குடும்பத்தினர் என்ன செய்வாங்க, நீ தான் கோயிலுக்கு போறிய, நீ ஜெபம் பண்ணு, நீ தான் சர்ச்சுக்கு போறிய, நீ சர்ச்சோட உழுது கிடக்குற, நீ ஜெபம் பண்ணு. உடனே இந்த அம்மாங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஒரு அம்மா இருக்கு, அது என்ன செய்யும், பிள்ளை குட்டிக்காக தலைகீழ நின்று ஜெபம் பண்ணும், வீட்டுக்காரத்தை சண்டை போட்டு பிள்ளை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துரும். அப்ப பிள்ளைய வந்து நம்ம என்ன செய்யறோம், நம்ம பக்கம்தான் பார்க்க வைக்கிறோம். இதெல்லாம் எனக்கு லேட்டா தான் தெரிஞ்சிச்சு. என் பிள்ளைகளுக்காக நான் தான் எல்லாமே நினைச்சேன் நான். ஆனா கொஞ்ச காலம் கழிச்சுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இந்த பிள்ளைகளை என்ன செய்யணும், இயேசு கிட்ட நடத்திடணும். அம்மா நீ ஜெபம் பண்ணுமா, வீட்டுக்காரருக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்ணி சிலுவை போட்டு விடுறீங்களோ தெரியாது. அதுல ஒரு சந்தோஷம். எங்க வீட்டுக்காரருக்கு நான் தான் சிஸ்டர் சிலுவையே போட்டு விடுறேன். சிலுவைனா கும்பத்தை போட்டு விடுறீங்களா? சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். வீட்டுக்காரருக்கு அவராம நிக்க அப்படியே பவ்யமா நிற்பாரு. அவருக்காக ஜெபம் பண்ணி தலையில ஒரு சிலுவையை போட்டு ஆசீர்வதிச்சுதான் அனுப்புவேன். சிலுவை வாங்காம ஜெபம் பண்ண தண்ணி குடிக்காம எங்க வீட்டுக்காரர் வீட்டை விட்டு வெளியே போனதே கிடையாது. ஏன்னா நீங்க தானே ரட்சிக்கு போச்சு, நீங்க தான் பல்லக்கு கொண்டு போய் அவரை சேர்க்க போறீங்க. அப்படிதானே பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படிதான். அம்மா தான் தான் நான் இருக்கேன், வா வா ஜெபம் பண்ணலாம், வா வா உபவாசம் இருக்கலாம், வா ஜெபம் பண்ணலாம், வா வா. சிரிக்குது ஒரு பொண்ணு சிரிக்குது. எங்க அம்மா இந்த கதை தானே, வா வா ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். ஊர்ல வீட்டுல நல்ல பேர் வாங்கி, வீட்டுல இந்த மாதிரி பேர் வாங்கி பிரயோஜனமே இல்லை. ஆண்டவர் இயேசு சொன்னார், சிலுவையிலே நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடமாய் எடுத்துக்கொள்வேன். அப்படிதான் கேட்டுட்டே இருக்கேன். இயேசுவே இந்த ஊழியத்தின் மூலம் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படணும். இந்த வருகிற பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கணும், பிசாசுகள் போகணும், பிலீசுடைய கட்டுகள் உடைக்கப்படணும், வாழ்க்கை வந்து சாபங்கள் முறிக்கப்படணும், ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும். ஆனா என்கிட்ட இல்ல ஆண்டவரே, இதை பாக்குறவங்கள உங்களை பாக்குற மாதிரி அப்படியே புடிச்சு எடுத்துக்கங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏன்னா உலகத்துக்கு நம்மளதான் வெளிச்சமா வச்சிருக்கிறார். உதிக்கிற உன் வெளிச்சத்திடத்துக்கு ராஜாக்கள் கடந்து வருவார்கள்.
இப்ப அப்படிதான் இப்பெல்லாம் அப்படிதான் ஜெபிக்கிறேன். நிறைய ஜெபம் சொல்லி கொடுத்துருக்காரு. எப்போ கஷ்டம் வருதோ ஜெபம் செய்யற விதமும் தெரியும். தாவீது நிறைய உபத்திரவம் பண்ணார் பாத்தீங்களா? சங்கீதம் வாசிக்கும் போதெல்லாம் தினசா நமக்கு தெரியும் எப்படி ஜெபிக்கணும் தெரியாதவங்களும் ஜெபிச்சு கத்துக்கலாம். அது மாதிரிதான் இப்ப நிறைய துன்பங்கள் வழியா போக 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 அடி முதல் தாங்க முடியாம நிறைய ஜெபம் சொல்லித்தரேன். நான் சொல்லுவேன், ஆண்டவரே என்ன பார்ப்பாங்களே, எப்படி பார்த்தா சரி, வெப்பா பார்த்தாலும் சரி, ஆசையா பார்த்தாலும் சரி, அப்படியே உங்க பக்கம் இழுத்துக்கங்க ஆண்டவரே. என்ன உங்களுக்குள்ள மறைச்சு அப்படியே இழுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்ப பாருங்க, இந்த மரியாள் என்ன செஞ்சாங்க? இயேசு வந்திருக்காரு, அவரால் முடியுன்றது மரியாளுக்கு தெரியும். ஆனால் தான் அவங்க சொல்றாங்க, ராட்சசம் குறைப்பட்டு போச்சு, ஒரே குறைவா இருக்கு, நம்மள வேற கூப்பிட்டுருக்காங்க, நம்ம கௌரவம் என்ன ஆகும்? சில பேர் அப்படிதான். என் பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்லா எடிட் பண்ணுவான், என் பொண்ணு இதெல்லாம் படிச்சிருக்கேன், என் மருமகளுக்கு தெரியும், அதை செய்யுங்க இதை செய்யுங்க, உங்களுக்கு உதவி செய்வா, அங்க பெர்மிஷனே கேட்டுக்க மாட்டாங்க. எங்க ரீல் கட்டிப்பாங்க. எங்க வீட்டுக்கார் ரொம்ப நல்லவர் தெரியுமா, எங்க வீட்டுக்காரருக்கு மட்டும் இந்த வேலையை சொன்னீங்கன்னா அப்படி செய்வார், அங்க கேட்டுக்க மாட்டாங்க. அவர்கிட்ட போய் நின்று அவர் முறைப்பா இருக்காரு, யார்கிட்ட கேட்டு நீ இதை சரின்னு சொல்லிட்டு வந்த, சிஸ்டர் சொன்னாலும் நீ சொல்லுமா, அப்படிதானே, அப்படி அங்க சண்டை போகுது. இது மாதிரி நிறைய பேர் அடிபட்டுருவோம் பாருங்க. அப்படிதான் அந்த மரியாள் கூட சொன்னாங்க, திராட்சரசம் குறைவுபட்டு போயிடுச்சுப்பா. அப்ப இயேசு சொல்றாரு, சிறிய அப்படி சொல்லும்போது பாத்தீங்களா, அவர் என்ன செய்யறாரு? 2வது இடம் தான் தன் தாயாகிய மரியாளுக்கு கொடுக்கிறாரு. சொல்றாரு, என் வேலை இன்னும் வரல. அந்த ஒரு ஆன்சர் கூட நல்லாதான் இருக்கும். சில பேர் ஆன்சரே சொல்ல மாட்டாங்க பாருங்க. நேற்று கூட ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ரொம்ப நேரம் அனுப்பிச்சிருவாரு நினைச்சிட்டு போயிட்டு நின்றுட்டு இருந்தேன். பார்த்தா உடனே அனுப்பல. எனக்கு இப்பதான் ஜெபிச்சோம், மறுபடியும் போக எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா ஓப்பனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? வானத்தை பிளந்து ஆவியானுடைய மழையை ஊத்திக்கிட்டே இருக்கிறார். இதுக்கு பர்சனலா தானே அவர் தொந்தரப்படுத்தணுமா? ஏற்கனவே நிறைய கூட்டம் இருக்குதான் நினைச்சிட்டு போக வேணாம்னு நினைச்சிட்டேன், உட்கார்ந்து இருந்தேன். நம்ம ஜனங்களுக்கு பார்த்தா சீக்கிரமா பெர்மிஷன் கிடைக்கும். நாங்க 6 பேர் போனோமா, பெர்மிஷன் கிடைக்கல. எப்பவுமே நான் உங்களெல்லாம் கூப்பிட்டு போயிருந்தோம், சீக்கிரம் வந்துடுவேன். நேத்தனமா பெர்மிஷன் கிடைக்கல. டைம் ஆகுது 6 மணிக்கு இங்க பிரேயர் தொடங்கணுமேனு வர. ஆனா பாருங்க, கிடைக்கவே இல்லை. கடைசியா தான் அப்புறமா தான் இவங்கெல்லாம் ஜோம் பண்ணாங்க. அப்போ நம்ம நினைப்போம், இப்ப முடிச்சிடாதா, இப்ப போயிட மாட்டோமா? ஆனா ஆண்டவர் வேலை வரவில்லை. கடைசி தான் பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் நிறைய கதைகள் இருக்கு. இவன் முழு டெலிவரன்ஸ் பெற்று வர்றதுக்கு லேட்டா போச்சு. அது எனக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு. இப்படிதானே இந்த ஊழியக்காரர் எப்படி எல்லாம் அந்த டீல் பண்ணாரு பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே அபிஷேகத்தை எனக்குள்ள வாங்கிக்கிட்டே இருந்தேன். நிறைய கற்றுக்கொண்டே இருந்தேன். தேவ பிரசன்னத்துல அப்படி கேட்ச் பண்ணணும். தூங்கிட்டு இருந்தா என்ன நடக்க போகுது? இந்த பாக்குற ஒவ்வொரு நேரம் எவ்வளவு அபிஷேகம் எனக்கு தெரியுமா? பேதுரு பிரசங்கிக்கும் போது கேட்டுக்கொண்டிருந்த எல்லாருமே ஆவியானவர் இறங்கினார். இப்ப கூட உங்களுக்கே தெரியாம ஆவியானுடைய வல்லமை உங்ககிட்ட உங்க மேல இறங்கி கொண்டே இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களை குறிச்சு உண்மையிலே நீங்க பாரம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க குடும்பமா ஒரு கண்ணில் அகப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கே தெரியாம இருந்தா கூட இந்த நேரத்துல என்ன செய்வாரு? உங்களுக்கு கொடுக்கிற விடுதலை தூரத்துல இருக்க அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பாருங்க. குடும்பத்தை சார்ந்தவர்களை தூர தேசத்துல இருக்க 3 பிள்ளைகளுக்கு குடும்பங்களாக தனித்தனியா கொடுத்துட்டே இருப்பார். நான் இதை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் சத்தியத்தை நம்ம கேட்கணும். சும்மானா டான்ஸ் பண்ணி ஆடுறது பாடுறது கிடையாது. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப இயேசு பாருங்க சொல்றாரு, சிறியே வேலை இன்னும் வரவில்லை. பாருங்க எத்தனை பேர் தேவைப்பட்டுச்சு. திராட்சரசம் அந்த வீட்டுக்கு வேணும். அந்த குறைவுகள் மாறணும்னா நிறைய ப்ராசஸ் தேவைப்பட்டுச்சு. நம்ம சீக்கிரமா ஒரு வார்த்தை சொல்ற மாட்டாரான்னு நினைக்கிறோம். ப்ராசஸ் தேவைப்பட்டுச்சு. அப்படிதானே எலிசா எலியாவினுடைய மேல இருந்த அபிஷேகத்தை 2 மடங்கா பெறணும்னா நிறைய ப்ராசஸ். கீழால கடந்து, யோர்தான கடந்து, எரிகாவை கடந்து, எல்லாம் கடந்து போனாதான். நிறைய பேர் கடந்து போறதுக்கு விருப்பமே கிடையாது. ஹெலிகாப்டர் தான் இங்க இருந்து ஏறி அப்படியே போயிடலாம். யோசிச்சு பார்த்தேன், நடந்து பார்க்கறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க. நம்மளே சீக்கிரம் நடக்க மாட்டோம். நம்ம ஸ்ட்ரீட்ல நடந்துட்டு கிடையாது. 2 நாள் நடந்த எல்லாம் நம்மளே பாக்குறாங்களே, ஒரு மாதிரியா இருக்கு. என்ன செய்யலாம்? பொண்ணு சொல்லிச்சு, நீ வெளியே நடக்காது, வீட்டுல இருக்குல்ல த்ரெட்மில் இருக்கு, அது ஸ்லோவா வச்சுட்டு அதுல நட, ரோட்ல நடக்க பயமா இருந்தா வீட்டுக்குள்ளேயே நட அப்படிச்சு. அது மாதிரி நீங்க சில நேரத்துல பாத்தீங்கன்னா
நம்ம நடக்குது, இப்ப நடந்துடும் இப்படியே கொடுத்துட மாட்டாங்களா? பேக்கெட் போட்டு பரலோகத்துக்கு டிக்கெட்டை கொடுத்தா நமக்கு நல்லா இருக்கும். ஏன் சர்ச்சுக்கு வர போறோம்? கொடுக்கல. முடிவு பண்ணி தான் நிலை நின்றா ரட்சிக்கப்படுது. அங்க இருக்கிற புஸ்தகத்துல பேர் எழுதி இருக்கிற பேர் அழிக்கப்பட்டுட்டான், கிறுக்கப்பட்டுட்டான், அவ்வளவுதான் போச்சு. நான் சர்ச்சுக்கு தான் வந்தேன். சில பேருக்கு அது ஒரு பெருமை, என்னை மாதிரி பெண்டிகாஸ்ட். அதான் என்னையே பார்த்து ஒன்று சொல்லி, நீ பெண்டிகாஸ்டே கிடையாது, இந்த கூட்டம் பெண்டிகாஸ்ட் கூட்டமே இல்லை, நான் வேற கூட்டத்துக்கு போயிட்டாங்க. எத்தனை ஆசைப்படுது ஒருத்தவங்க முறைக்கிறாங்க. இதே மாதிரி தான் என்னையும் சொல்லிடுறியோன்னு பாக்குறாங்க. வேற கண்ணாடி கட்டாயம் மாத்தல. கர்த்தர் நல்லவர் பாருங்க. தண்ணி திராட்சரசமா மாற்றணும்னா நிறைய ப்ராசஸ் இருக்கு. நடக்கணும், விழிச்சிருக்கணும், ஜெபம் பண்ணணும், ஒபே பண்ணணும், கீழ்ப்படியணும், கெட்டதை விட்டுணும், நல்லதுல யோசனை இருக்கணும், ஆண்டவருடைய ஐக்கியம் இருக்கணும். அப்பதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப தேவ சித்தம் நிறைவேற்றப்பட நேரம் தாழ்ந்தாலும் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். மரியா என்ன செஞ்சிருப்பாங்க? அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. இயேசு என்ன செய்ய போறாரு பார்த்து இருந்திருப்பாங்க. அங்க இருக்கிற கல்யாண வீட்டுல முக்கியமான ஆளுங்களா, ஐயோ இயேசு என்ன செய்ய போறாரு, எப்படி வரப்போகுது திராட்சரசம்? வேலை செய்யறவங்க என்ன பண்ணிருப்பாங்க? அப்படியே லுக் விட்டுட்டே இருந்திருப்பாங்க. என்னடா சொல்ல போறாரு, எப்படா சொல்ல போறாரு, எதை கலக்க சொல்ல போறாரு, ரசனாவை கலக்க சொல்ல போறாரா? அவர் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? தண்ணியை ஊத்தி வைங்க, சாடியில எல்லாம் கச்சாடியில தண்ணியை நிரப்புங்க, கொண்டு பரிமாறுங்க. அவ்வளவுதான். அது எப்படி இருந்துதான்? ருசியான ரசமா இருந்துச்சா? ஆண்டவர் கொடுக்குற எல்லாமே பாத்தீங்கன்னா லேட்டானாலும் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கு. என் மகனுடைய கல்யாணம் ஒரு தடவை தான் நடக்கணும். சாரி, என் சின்ன மகனுடைய கல்யாணம் தான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. அப்போ கல்யாணம் நடந்ததுக்கும் நான் போயிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தேன். எனக்கு நிறைய இருந்துச்சு. சரி, அப்படி நின்றுட்டு பார்த்துட்டே இருந்தேன். அப்போ ஒரு பிரதர் வந்து எங்க சொந்தக்காரங்க தான், அவர் பக்கத்துல வந்து சொன்னாரு, பிந்தின திராட்சை ரசத்தின் இனிமை பெரிதா இருக்குது, அடுத்த பிள்ளைகளை பத்தி கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் அடுத்த மகன் வந்து சரியான அடங்காட்டாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா கர்த்தர், நான் நினைச்சேன் எங்க வாழ்நாளெல்லாம் இப்படிதான் இருப்பானா, நம்மளை வேதனைப்படுத்துவானா, எல்லாரும் எவ்வளவு அவமானமா பேசுவாங்கல்ல, எவ்வளவு பேசுவாங்க, அதெல்லாம் நான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். கடைசியில பார்த்தா கர்த்தர் அதுக்கும் வழியை தருங்க. என்னுடைய ஆவியோடு சேர்ந்து என் பாரத்தோடு செபிக்கிற ஒரு ஊழியரை தேவன் கொடுத்தார். அந்த ஊழியர் செபிச்சு சொன்னாங்க, இந்த தடவை அவன் மனம் விட்டு பேசிடுவான், எல்லாத்தையும் சொல்லிடுவான், கட்டாயம் கல்யாணம் முடியல. அப்படியே முடிஞ்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை புரிஞ்சுக்கிட்டு, உங்க வேதனைகளை புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களை விட்டு மட்டும் பிரிஞ்சு போயிடாதீங்க. உங்க வாழ்க்கையை சின்ன போயிடும். நான் இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். ஆனா பிசாசு அங்கிருந்து தான் உங்களை கொண்டு போறதுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கொண்டு வருவான். முன்னாடி மாதிரி சிஸ்டர் கிடையாதுன்னு சொல்லுவான். அப்ப என்ன செய்யணும்? நீங்க உங்களை சரிப்படுத்தி கொள்ளணும். அப்படிதான் இன்னைக்கு சில நேரத்துல எனக்கு கூட அந்த இதெல்லாம் நான் பாஸ் பண்ணி வந்திருக்கேன். அது மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க நம்மளோட கூட இருந்து சொல்றாரு, தேவ சித்தத்துக்கு நீ காத்துரு. தேவ சித்தம் இது இல்லை அப்படின்னா இன்னொன்னு ஒண்ணு செய்யாத. தேவ சித்தம் ஒண்ணுமே எனக்கு கல்யாணமே முடியல, கிடைச்சதை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு விட பாக்குறது கல்யாணம் பண்ணிக்கலாமா, பார்க்கறதாலும் நல்லதான் தெரியும். இதுதானே லவ் பண்ணும்போது இருக்கிற சந்தோஷம் கல்யாணம் முடிஞ்சப்பறம் இருக்காது. ஒரு மகன் வந்து என்னோட வேலை செய்த நாட்டில் வேலை செய்த ஒரு மகன் வந்து, மகன் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடியல. ஏன்னா முதல்ல ஒரு ஆளை லவ் பண்ணி அது லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏங்க ஆரம்பிச்சு, ஐயோ எனக்கு இன்னொரு பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதா. எங்கிட்ட சொல்றாங்க, செய்யாத பாவமே இல்லை, ஆனா எனக்கு கல்யாணம் முடியுமா அப்படின்னு கேட்டார். நாங்கெல்லாம் நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் கிடையாது, எனக்கு தெரியாது, ஆண்டவர்கள் தான் இருந்தேன், ஆனா ரொம்ப தெரியாது. இப்போ என் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, உனக்கா கிடைக்காது, நீ இப்போ பேசாம கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு பொண்ணை பார்த்து முடிவு பண்ணும்போது எங்கிட்ட எல்லாம் சொன்னாரு, இந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிடக்கூடாது, எப்படியாவது கல்யாணம் முடியணும். அப்ப ஜெபம் பண்ண தெரியாது, ஆனா சொன்னோம் அதெல்லாம் முடியும் போ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில கல்யாணம் முடிச்சிருச்சு. அப்புறம் சொல்றாரு, கல்யாணம்னா என்னென்னமோ நினைச்சு பார்த்துட்டேன், சே இவ்வளவுதானா கல்யாணம், இப்ப ரொம்ப போர் அடிச்சு போயிடுச்சு, என்ன பண்ண முடியும், அந்த பொண்ணை விட முடியுமா? வீட்டுல உள்ளவங்களாம் சேர்ந்து நல்லா மொத்தி எடுத்துருவாங்க, அட்டி கொண்டுருவாங்க. ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ், அங்க என்ன இருக்கு, கிரிப் இருக்கு இல்ல, கர்த்தர் நல்லவர். அதே மாதிரி பாருங்க, தேவ சித்தம் செய்யும் போது இடையில என்னதான் வந்தாலும் பக்கத்துல இருக்குதுன்னு அதை நம்ம எடுக்க கூடாது.
தேவ சித்தப்படி எனக்கு நீ கொடுக்க போகிற மகனுக்காக மகளுக்காக ஸ்தோத்திரம், ஒரு வீட்டுக்காக ஸ்தோத்திரம், ஒரு இடத்துக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி தேவ சித்தத்தின்படி ஒரு சப்ஜெக்டுக்காக ஸ்தோத்திரம், ஒரு காலேஜுக்காக ஸ்தோத்திரம் நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, யோவான் 19ஆம் அதிகாரத்துல 25 முதல் 28 கூட நம்ம வாசிக்கும் போது பாருங்க, இதுல வாசிக்கிறோம், இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மக்தலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய்ந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அவன் மகன் என்றார். அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமா ஏற்றுக்கொண்டான். அப்ப பாருங்க, இந்த மாதிரி தேவ சித்தம் நம்ம செஞ்சாலும் நம்முடைய கடமைகளை மட்டும் செய்யாம இருக்கணும். தாய்க்கு என்ன கடமை? பிள்ளைகளை கவனிக்கணும், குடும்பத்தை கவனிக்கணும். இல்ல, ஒரு தகப்பனுடைய கடமை என்ன? வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். அதை விட்டுட்டு வீட்டுல உட்காந்து சோறாக்கி குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா அது பிரயோஜனமே கிடையாது. கட்டாயமா ஒரு குடும்ப தலைவன் வேலைக்கு போகணும், குடும்ப தலைவி குடும்பத்தை கவனிக்கணும். வாலிப பையனுங்க வாலிப பொண்ணுங்க பராக்கிரமம் நிறைந்த காரியத்தை செய்யணும். வாலிபரின் அலங்காரம் இல்லையா பராக்கிரமம். அப்ப பராக்கிரமம் நிறைந்த காரியத்தை நம்ம செய்யணும். நீங்க வாலிப பிள்ளைகள் செய்யணும். பெரியவங்க என்ன செய்யணும்? இப்பெல்லாம் கம்மன் இருக்கணும். முன்னாடினா வேற எதுல சொல்லுது, புத்திமதியை சொல்லிட்டு, ஆனா இப்ப புத்திமதி சொன்னா உடனே கிடைக்கும். அதனால மனசுல வச்சு அண்ணால மாதிரி ஜெபிக்கிறோம், வேற வழி கிடையாது. எல்லாத்தையும் பார்த்து இருதயத்திலே பாதிக்கப்பட்ட லோத்து போயிட்டான் சோதமுக்கு. அங்க பாக்குறான், இங்க ஒன்னா நினைச்ச மாதிரி ஆட்கள் இல்லை, மோசமான ஆட்களா இருக்காங்களப்பா. லோத்துவின் அந்த சௌதமின் பாவம் எனக்கு ரொம்ப மோசமான பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லி வேதனையா படுறாரு. அப்படி வேதனை பண்ணிட்டு என்ன செய்ய முடியும்? அவ்வளவு பெரிய கும்பலை இருந்தாலும் ஒருத்தர் ஒண்ணு பண்ண முடியாது. மனசுல பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தாராம். சில நேரம் அப்படிதான் இருக்குது. இந்த காலங்கள் அப்படிதான். மாமியார்லாம் காமிக்கவே முடியாது. மாமியார் மாமனார் நாத்தனார் ஒன்னும் அசைக்கவே முடியாது. கணவன் மனைவி இப்போ வேதத்துல சொல்லப்படி ஒன்றாயிட்டாங்க. நிறைய குடும்பங்கள், ஒரு சில குடும்பம் தான் இன்னும் பழைய குடும்பமா இருக்கு. அவங்களாம் தூங்குறாங்க பாருங்க. அவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாமியார் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப வசனம் சொல்லுது பாருங்க, ஸ்திரீயே அதுவும் உன்னுடைய மகன். அவரை பார்த்து சீஷனை பார்த்து அதுவும் தாய். யோவான் தான் அன்பா நேசிச்சு யோவான் கையில பொறுப்பை கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம கூட பொறுப்புகளை என்ன செய்யணும்? சில பேர் சொல்லுவாங்க, அப்படின்னா ஏன் உன் பொண்ணுக்கும் பையனுக்குலாம் நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணி 20 வயசுல முடிச்சுக்கூடாதா? எனக்கு தான் முடிச்சாங்க எங்க அம்மா அந்த காலத்துல. அப்ப ரொம்ப எதிர்பார்ப்பு கிடையாது, ஏமாற்றமும் கிடையாது. இப்ப இருக்கிற பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பும் பார்த்தோம்னா அம்மா அப்பா என்ன பண்ணுன்னு தெரியல. ரொம்ப எதிர்பார்ப்பு. மரத்துக்கு மரம் தாவிட்டு எங்க பச்சோண்டி மாதிரி தாவிட்டு இருப்பாங்க. அம்மா என்ன செய்யணும்? நின்றுட்டு பார்க்க வேண்டியதான் வெளியே. இப்படி கடைசியா ஒரு வழிக்கு வரும், அது வரைக்கும் பார்த்துட்டே இருக்கும். பேத்திகள் அப்படிதான், வேற பேத்திகள். அம்மா அப்பா ஒன்னும் வாய் திறக்கிறது கிடையாது. அதுகளும் விளங்காது, மற்றவங்களையும் விளங்க விடாது. அப்படி இருக்குது இப்ப நாடு. இப்ப கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி பாருங்க, நம்முடைய பொறுப்புகளை என்ன செய்யணும்? கரெக்டா செய்யணும். லூக்கா 12:11 முதல் 13 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி பாருங்க. கர்த்தருடைய சித்தம் செய்யணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவர் குறிச்சு நமக்கு என்ன இருக்குது? தப்பான ஒப்பீனியன். நான் கூட ஆவியானவரை பெரும் முன்னாடி நான் நினைச்சேன். நிறைய பேர் சொன்னாங்க, உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, பரிசுத்தமா இருந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் கிடைப்பாரு. நான் கல்யாணம் முடிஞ்சா உனக்கு ஆவியானவர் கிடைக்காது. நீ ஒல்லியா வேற இருக்கு, அப்ப ரொம்ப ஒல்லி இதுல பாவியா இருப்பா எப்படி இருப்பா பாருங்க. அனிதாவுக்கு புடவை கட்டினா எப்படி இருப்பா அப்படிதான் இருப்பேன். என் பழைய போட்டோ பாத்தீங்கன்னா தெரியும், இன்னும் இருக்குது. நான் நினைச்சு இவ்வளவு கௌரவமா இருந்தா அசிங்கமா இருக்கிறத எனக்கே பிடிக்கல, என்னை பார்க்கறது அந்த மாதிரிதான் இருப்பா பாருங்க. அப்போ அந்த நாள்ல சொன்னாங்க, நீ ரொம்ப வீக் பர்சனு, உன்னால ஆவியானவர் தாங்கிக்க முடியாது, ஒரே ஹார்ட்டெல்லாம் அடைச்சிடும் அப்படிங்க. உங்களோட அப்படிதான் போல இருக்குன்னு நினைச்சிட்டேன். அப்படியெல்லாம் நினைச்சு குழம்பி கடைசியில பரிசுத்த ஆவியானவர் மழை போல ஊற்றப்பட்டார். ஹல்லேலூயா. ஏங்க வச்சார் பாருங்க, ஏங்க வச்சார். கொடுக்கறத ஒழுங்கா கம்பெனி வாங்கிக்கலன்னா ஏங்க வச்சிருவார். சில பேர் பொண்ணெல்லாம் வேணாம் பையனுக்கு, சில பையங்க இல்ல பொண்ணு வேணாம், அந்த பொண்ணு வேணாம், அந்த பொண்ணு, அந்த பையன் வேணாம், அந்த பையன் வேணாம், அந்த பையன் வேணாம். என் பிள்ளைகள் எல்லாம் நெக்லெக்ட் பண்ணவங்கள தான் ஆண்டவர் நல்லா வாழ வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் வேணான்னு சொல்லிச்சு. உங்க பசங்க இந்த தாடி வச்சுட்டு இருக்கிறாங்க, தாடி அவுப்பாங்களா? என்ன அவனுக்கு சொல்லிட்டாங்க, அவுக்கவே மாட்டேன். எங்க அப்பா சொல்லி அவுக்குற, உனக்காக அவுக்க மாட்டேன் போ அப்படின்னு.
சொந்த வீடு இருக்கா? இல்ல. அப்ப நீ வேணாம். சரி, நீயும் வேணாம் அப்படின்ட்டாங்க. கடைசியில் அருமையா இணைத்து வச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சம்பந்தி சொன்னாங்க, யுஎஸ்ஏல இருக்காங்க. அவர் சொல்றாரு, உங்க பையனுக்குனே என் பொண்ணை காக்க வச்சு, இந்த பொண்ணுக்காகவே உங்க பையனை காக்க வச்சு எவ்வளவு அழகா நடத்திருக்கிறாரு பாருங்க. ரொம்ப சந்தோஷம் சொன்னார். இப்படிதான் முடிப்பாரு. ஹல்லேலூயா. இந்த காத்திருக்கிறதுல என்ன செய்வாரு? இனிமையாய் முடிப்பார். கர்த்தர் நல்லவர். நம்ம எப்படி எழுதி நிக்கலாமா? டைம் ஆயிடுச்சு, எழுதி நிக்கலாம். ஹல்லேலூயா. விமாலக சந்தரதி அங்கரபா. தேவ சித்தம் செய்யறதுதான் உங்களுடைய நோக்கமா இருக்கணும். ஏன் விருப்பம் இல்ல? உங்க விருப்பம் இல்ல. இவளே அழகா இருக்கிற, இவதான் என் பெண்ணுக்கு பிரியமானவள், அவள்தான் வச்சு வாங்கிடுவாரு. அடிதான், ஒத்ததான், வாழ்க்கையெல்லாம் கண்ணீர் தான். அந்த ஒரு வாழ்க்கைக்கு தயவு செய்து போயிடாதீங்க. வாலி பிள்ளைகள் போயிடாதீங்க, சகோதரிகள் போயிடாதீங்க, சகோதரர்கள் போயிடாதீங்க. முதல்ல குடும்பத்துல பொறுப்பு செய்யணும். கணவனை நீங்க கனப்படுத்தலைன்னா அவர் வேற மாதிரி போயிடுவார். அந்த ஆளு தானே எங்கேயும் போக மாட்டார். நான் கிடைச்சதே பெருசு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி ஹஸ்பண்ட் நினைக்கணும். அருமையான மனைவி கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறது எவ்வளவு கஷ்டம். 2 பிள்ளை 3 பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்களே, அவங்க உடம்புல எவ்வளவு பிளட் வேஸ்டா போயிருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நம்ம சரீரத்துல எவ்வளவு ஒரு இது இருக்கும், பலன் இருக்கும். யோசிச்சு பார்க்கணும். அப்பதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அம்மா அப்பாவை யோசித்து பார்க்கணும். பிள்ளைகள் இன்னைக்கு 1000 கூட 5000 கூட நான் கொடுக்குறாங்க. ஒரு போன் வாங்கி தானே கொடுக்குறாங்க, பைக் வாங்கி தானே வாங்கி தராங்க. ஆனா அவங்க பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? ஹஸ்பண்ட் ஆர்பர்ல வேலை செய்வது அப்படிதான். அவங்க உடம்பு துணிகளெல்லாம் அசிங்கமா இருக்கும். அந்த லாரியில வர கிளியர் பண்ணது, கிளியரன்ஸ்ல தான் ஒர்க் பண்ணாங்க. பெரிய வேலைலாம் கிடையாது, கஷ்டமான வேலை தான். ஆனா அந்த வேலையை செஞ்சுட்டு வரும்போது அவங்க அப்படிதான். வீட்டுக்கு வந்தோன்னா பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு, நாங்க எங்கேயாவது வெளியே போனோம்னா நல்லா ட்ரெஸ் பண்ணி சென்ட் அடிச்சு அப்படியே சூப்பரா போகும். பாக்குறவங்களுக்கு பொறாம வர அளவுக்கு. அது வேற குண்டா இருந்தோன்னு சொல்லுவாங்க, நிறைய வச்சிருந்தோம், அதான் இவ்வளவு பெரிய வயிறு தொப்பையில சேர்த்து வைக்கிறாங்க. தொப்பையில வியாதி தான் சேர்த்து. யாருக்கு பெரிய தொப்பை இருந்தா உள்ள போட்டோன்னு ஜோம் பண்ணிக்கும் கையை வச்சு. தொப்பையில இல்ல பணம், மண்டையில இருக்கு. ஹல்லேலூயா. விமாலரப உஷ்யங்கரலரதி அங்கரப ஊரஹதரதி அங்கரப உஷ்யங்கரப. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்களேன், ஒப்பு கொடுங்க. இன்னும் 10 நிமிஷத்துல நம்ம வெளியே போயிடலாம். என்னை விட்டீங்கன்னா சரி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளை கூட சத்தியத்தை கேட்ட நமது பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்க வைங்க. ஆண்டவரே, தேவ சித்தத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவ சித்தத்துக்கு விரோதமா நான் போயிட்டு இருக்க ட்ராக்னால என் வாழ்க்கை நஷ்டமாயிடும் சொன்னா, என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீரா இருக்குன்னு சொன்னா, அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டாங்க. சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? ஆண்டவரே, எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தான், புதிய ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு தான், புதிய மகளாக மாற்றும். ரூத்துக்கு வாழ்க்கை இழந்து போனான். ஆனா நகோமி கிட்ட போனதுனால எனக்கு ஏதாவது வாழ்க்கை கிடைக்கும் நினைச்சுனா போல. ஆண்டவர்கிட்ட வந்தா உலகத்துல நன்மையும் கிடைக்கும்னு அப்படி பின்தொடரக்கூடாது. அவருக்காகவே நம்ம பின்தொடரும், அந்த இயேசுவுக்காகவே பின்தொடரும். நிம்மதியா போய் பள்ளத்துல இருக்கலாம் இல்ல, எனக்காக தியாகம் செய்த இயேசப்பாவை தொட்டு பார்க்கணும். அதுக்காக பார்க்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. हमारा भविष्य करवा. ஆண்டவரே, ஒரு கரங்களை ஒப்பு கொடுத்து செல்லுங்க. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்க கரங்களை உயர்த்தி, ஏசப்பா இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொல்றீங்களா? ஒரு சிலர் காது செவிடு நினைக்கிறேன். 2ஆம் தடவை சொன்னாதான் கையை உயர்த்துறாங்க. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கங்க, விசுவாசத்துக்கு நம்ம இடம் கொடுக்குறோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவ சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு அவர்கள் தான் கரங்களை உயர்த்தி காமிச்சிருக்கிறாங்க. இந்த கரங்கள் எல்லாம் பார்த்து தேவ சித்தத்துக்கு உடைய பிள்ளைகள் விரோதமாய் செயல்படாதபடி காத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய குடும்பத்தினரை தேவ சித்தத்திற்குள் கொண்டு வருவீராக. விமாலக சந்தரதி அங்கரந்தரபா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுவீங்களா? ஆண்டவரே சொல்லுவீங்களா? ஏசப்பா ரிபாலா பாரா தனா கரந்தரதியா துரிககந்தரபா விமனதியா துரிககந்தரதியா துரிகபல ரபோஷியங்கரபா
Vihanduri Karadiara Bagadara Mirikabala Bragadara Ushana Rigadara Haduri Vikaramdara Diaduri Kabala Mushiantanaba. Hallelujah, hallelujah. ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு விரோதமாய் எவைகளெல்லாம் நான் கட்டுண்டு இருந்தால் அவைகளிலிருந்து வெளியே வர கிருபை தாரோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் தகப்பனே. என்னால வெளியே வர முடியாது, நீங்க உதவி செய்யுங்கன்னு கேட்பீங்களா? ஓராபா ஹததபல ரஷதனபி கரந்தரதி அங்ககந்தரபா ரீமனவியா துரிககந்தரதி அங்கரந்தரபா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. என் பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். வேலையை திருவிழந்து எடுக்க போறீங்களே, நீங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருந்தாதான் இந்த பங்கு பெற முடியும். அது மட்டும் இல்ல, நீங்க பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, மாசத்துக்கு ஒரு தடவை வரவங்களுக்கு எல்லாம் ஞானஸ்தானம் இது திருவிழந்து கொடுக்காதீங்க ஒரு ஊழியக்காரமா சொன்னாங்க. ஆனா கூட நான் என்ன செய்ய வேண்டியது, கொடுக்க வேண்டியிருக்குல்ல, நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. இதுக்காக பல நாட்கள் பாஸ்டரை கூப்பிட்டு நம்ம காத்திருந்து எங்க ஹஸ்பண்ட் மறிச்ச பிறகு இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணி நம்முடைய ஊழியர்கள நிறைய லேடிஸ் தான் இல்லைன்னா வாலிபர் மகன்கள் இந்த குடும்பங்களா வரவங்க வந்துருவீங்க. இந்த பங்கு பெறத்துக்கு முன்னாடி என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே, ஏற்றுக்கொள்ளுங்க, மகளாக ஏற்றுக்கொள்ளுங்க. என் குற்றங்களா எல்லாம் மன்னிங்க. இந்த திருவிருந்தல நான் பங்கு பெறும்போது என் பலவீனங்கள் மாறுமே தவிர பலவீனப்படக்கூடாது. எந்த பிசாசின் கிரிகள் எனக்குள்ள இருக்கக்கூடாதப்பா. எல்லா பாவங்களையும் நீங்க கழுவி சுத்திகரிக்கிறீங்க. என்னை பரிசுத்தப்படுத்தி இந்த திருவிருந்தை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. என்னை தகுதிப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும், வழிநடத்தும், ஆசீர்வதியும் இயேசுவின் மூலத்தினார். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சாலபாவை மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் இருப்பதாக. ஆமென், ஆமென்.